கைதவறினால் பொருட்கள் உடையும் என நினைப்பவர்கள் ஏன் வாய் திறந்தாலும் மனமுடையும் என்று யோசிக்கிறதில்ல. வாழ்க்கையில் சிலர் அவங்களுடைய சொல்கிற வார்த்தை அது உண்மைக்கு ஒருத்தரை அப்படியே கொன்றும். இந்த வார்த்தைன்ற பவர்ஃபுல் எப்படின்னு சொன்னால் ஒரு நீட்னஸான ஒரு வெப்பன். அந்த வாயாலே அப்படியே சுட்டு கொண்டுருவாங்க. அதுக்கு ஒரு வெப்பன்ஸ் தேவையில்லை. மோர் தென் ஒரு பவர்ஃபுல் ஒரு வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த வார்த்தை அவ்வளோ ஒரு கம்பீரமாக துளைச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் சாப்பிடாம உடுத்தாம இன்னும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்கள பார்த்துருப்பீங்க. கடைசியில் புதியதொன்று வர உங்களை மறந்துட்டு அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, உன்னால் எனக்கு என்ன பலன், நீ எனக்கு என்ன செஞ்சிருக்க அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்று கட்டாயம் கேட்பாங்க. அப்படி அனுபவிச்ச நீங்களாக இருந்தால் கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி கேட்டுட்டு போயிடுவாங்க. அந்த 4 சுவற்று அறையும் நம்மளை அப்படியே பார்த்து கேள்விகள் கேட்கும். மனமுருகி அள்ளத் தொடங்கும். இன்றைக்கி மிக முக்கியமாக இருக்கிற ஒரு மிக மிக முக்கியம் ஒரு மனுஷன், அதாவது ஒரு சிங்கிள் பர்சன் ஒருத்தன்ற ஹை ப்ரைவசி அவங்களோட ஃபோன். அந்த ஃபோனில் இந்த ஃபோனை நான் இதை உனக்கு தர நீ பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு நல்ல உறவு ஒன்று உங்களுக்கு அந்த ஃபோனை அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணுறாங்க தராங்க. அப்படின்னா நீங்களும் அதை யூஸ் பண்ணிக்கொள்ள இயலுமாக இருந்தால் அப்படி ஒரு வரம் கிடைப்பது உங்களுக்கு ஒரு வரம். இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, என் தொலைபேசியை தொடாத, இல்லையா, என் தொலைபேசியை தொடாத, எனக்கு வர கோலை ஆன்சர் பண்ணாத, என் ஃபோனை செக் பண்ணுற உரிமை உனக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் ஒளிந்திருக்கு. ஸோ அன்பான உறவாக இருக்கட்டும், காதலன் காதலியாக இருக்கட்டும், அழகான ஒரு மேன்மை தாங்கிய உறவாக இருக்கட்டும், உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு நீங்கள் ஒரு வெலுவபிள் அண்ட் பிலீவன் பர்சனாக இருங்க. ஒரு தரமான ஒரு நம்பிக்கைக்குரிய ஒருத்தராக இருங்க. அது போதும். அதுக்கு பிறகு இவங்க இப்படி இருக்காங்கன்றது சொல்லிட்டு அளவுக்கு அதிகமான நம்பிக்கையும் அளவுக்கு அதிகமான காதலையும் கொடுத்துடாதீங்க. நீங்கள் அனாதையாக போயிடுவீங்க. ஒன் ஆஃப் பெஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம செய்கிற வாழ்க்கையில் முதல் தவறு, நம்ம நம்பி இருக்கிறவங்களுக்கு நம்ம அளவு கடந்த நம்பிக்கையும் அளவு கடந்த காதலையும் அர்ப்பணிக்கிறது. அதுக்கு பிறகு அனாதைகள் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் யோசித்து கொண்டே இருப்பீங்க. டிப்ரெஷனில் எந்த ஒர்க்குமே அவங்களுக்கு சரியாக ஓடாது. நீங்களாகவே உணர்ந்து கொள்வீங்க சில விஷயங்களை. கீழே போகிற லைன்ஸ் பார்த்துக்கொள்ளுங்க. இது வலது இடது அரசோனை, அதாவது இதயத்திட வலது இடது அரசோனை, அந்த துடிப்பு வீதம், அதாவது உடலுக்கு அந்த ரத்தம் ப்ரெஸ் ஆகி போய்கொண்டிருக்குன்னு அந்த துடிப்பு வீதம். அந்த துடிப்பு வீதம் நேர்மாறாக இருக்கும் பொழுது யாரும் இந்த வாழ்க்கையில் உன்னை ரசிக்க மாட்டாங்க. அதாவது உனக்காக யாரும் நிற்க மாட்டாங்க. நீ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும், நீ எவ்வளோ ஃபீலிங்கில் தான், நீ எவ்வளோ சேட்னஸில் இருந்தாலும், ஸோ உனக்கிட்ட ஒரு நல்ல ஒரு பிஹேவியரை கேட்க மாட்டாங்க, என்ன பிரச்சனை இது. ஆனால் அதே தார்மாரான கோடுகள் நேர்கோடாகும்போது உன்னை நிறைய பேர் ரசிப்பாங்க. அதாவது உன்னை நிறைய பேர் உன்னை பார்க்க வருவாங்க. ஏன் வராங்க? அப்போது தான் நம்மளோட உடம்புல உயிரெல்லாம் போயிடுமே. நிறைய பேர், நிறைய சொந்தங்கள், நிறைய உறவுகள்னு வருவாங்க, தொலைச்சிட்டேனே அப்படின்னு. ஸோ என்னால் சொல்லப்படுற ஒரு விஷயம், அவங்களோட நம்பிக்கைக்குரியவங்களுக்கு கட்டாயம் வாழ்க்கையில் நம்பிக்கையாக இருங்க. அந்த நம்பிக்கையை இழந்துட்டு ஒரு காலமும் அவங்கள அனாதையாக்கிறாதீங்க. என்றும் எவரெஸ்ட் எஃப்எத்தின் பிரத்யேக அன்பு அறிவிப்பாளர் ஹர்ஜே ஆஷிக். தேங்க்யூ. சொல்ல மறந்துட்டேன். இந்த வீடியோ உனக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணிக்கோ, இல்லைன்னு சொன்னால் டவுன்லோட் பண்ணிக்கோ. பை. தேடல் வரும் பொழுது என் உணர்வுகளும் கலங்குதடி, காணலாய் கிடந்தே